சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? இரட்டைலை. என்ன காரணம்? இரட்டையில வந்து ஆட்சி நல்லா பண்ணுவாங்க, ஸோ அதனால் ஓட்டு போடலாம். ஆமாம். எம்ஜிஆர் கட்சி பிரியர். சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? பிஜேபி அலையன்ஸ். என்ன காரணம்? பிஜேபியோட கொள்கை தான். அந்த கொள்கை பிடிச்சிருக்கோம். ஆமாம். சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? வாக்கு கதிரவாள். கம்யூனிஸ்ட். திமுக கூட்டணி. என்ன காரணம்? தொகுதிக்கு நல்லது செய்கிறாங்க. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே? ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்து கிராமம். சரி, நல்லா பண்ணுறாங்க இங்கே. நல்லா பண்ணுவாங்க. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? ஏடிஎம்கே. என்ன காரணம் ஏடிஎம்கே? ஏற்கனவே வந்து இந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மறுபடியும் ஏடிஎம்கே ஏன் வரணும் அப்படின்னா, தமிழகத்தில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும். சரி, அந்த காரணத்துக்காண்டி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றாங்க. ஸோ இங்கே அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது? ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிக மெஜாரிட்டியாக ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும் இருக்கு. அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது? செயல்பாடு நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? உதயசூரியன். என்ன காரணம் உதயசூரியன்? அரசியலே பழைய. சரி, இதெல்லாம் உங்கள் வாக்கு யாருக்கு? விசில். என்ன காரணம்? மாற்றத்துக்காக. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? எங்கள் வாக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட். என்ன காரணம்? என்ன காரணம்? பிஜேபி வரக்கூடாது. ஸோ அதனால் போகிறீங்க. ஆமாம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? டிஎம்கே தான். என்ன காரணம்? டிஎம்கே அந்த ஆட்சி நல்லா இருக்கு. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? உதயசூரியன். என்ன காரணம் உதயசூரியன்? விவசாயம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க செயல்பாடு நல்லா இருக்கு. விடியல் பஸ்ஸில் விட்டுருக்காங்க. நல்லா 1000-2000 மாற்றிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு போடலான்றீங்க. சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? டிவிக்கு. என்ன காரணம்? டிவிக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? டிவிக்கு. என்ன காரணம்? டிவிக்கு புதுசாக வராங்க, சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க. சரி, ஓகே. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? டிவிக்கு. என்ன காரணம்? புதுசாக ஒன்று பார்ப்போம். இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவங்க செயல்பாடுலாம் இருக்கா? இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ ரெண்டாவது விஜயெல்லாம் இங்கே வரலன்னு நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்தார். இருந்தாலும் என்ன வரலான்னு விஜய்ங்கிற ஃபேஸ்க்காண்டி நாங்கள் போடுவாங்க. சரி, இங்கே எப்படி இருக்குது அவருக்கு நிலவரம்? தாவிக்கா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பசங்க மத்தியில் நல்லா தான் இருக்குது. நல்லா அப்படியா? சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? விசில். என்ன காரணம்? விசில். என்ன காரணம்னா 2 பேரும் கொள்ளையடிக்கிறாங்க, அதனால மாற்றி போடலான்னு இருக்கீங்க. வந்தால் மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு சம்பளத்தை விட்டு வராருன்னா இருக்குங்களா? கண்டிப்பாக. சரி, வர சட்டசபை தேர்தலில் வாக்கு யாரு? சீமான். என்ன காரணம்? அவர் இயற்கையை இப்போ நல்லா பாதுகாப்புன்னு பேசுவார். அதனால தான் அவருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக. இப்போ இந்த 5 வருஷம் திமுக செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? கனிமம் நிறையா கொள்ளடிச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் பாதுகாக்கணும். அவ்வளோ இயற்கை பாதுகாக்கணும். ஸோ அதனால சீமான் போட்டுருக்கு. ஓகே. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? உதயசூரியன். என்ன காரணம் உதயசூரியன்? இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு, மகளிருக்கு நிறையா செய்கிறாங்க. இதுக்கு மேலே செயல்பாடு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஸோ திரும்ப இன்னொரு முறை ஓட்டு போடலான்னு இருக்கீங்க. சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? கம்யூனிஸ்ட். என்ன காரணம்? ஸ்டாலின் நல்லா செஞ்சுருக்காரு. நல்லா செஞ்சுருக்காரு மக்களுக்கு. அடுத்து இலவச பஸ் கொடுத்துருக்காரு. அடுத்து 10,000 கொடுக்க போகிறாங்க. 8,000. ஓகே. அடுத்து மாதம் 2,000 கொடுக்காரு. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் தெரியுது. நல்லா தான் இருக்குன்றீங்க. ஸோ இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்கு? விசில் சின்ன விஜய்க்கு போடுறீங்க. என்ன காரணம்? விஜய் இளம் வாக்காளருக்கு நல்லா செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு போடும். லஞ்சம் இல்லாத ஒரு உலகம் தரேன்னு சொல்லியிருக்காரு. கொள்கையை பிடிச்சிருக்கோம். ஆமாம். ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? எங்கள் வர சட்டமன்ற தேர்தலில் திமுக. என்ன காரணம்? என்ன காரணம்னா சிறுபான்மை மக்களுக்கு திமுகக்காரர் நல்ல ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்காண்டி நாங்கள் அவருக்கு தான் போடணும் ஒரு முடிவில் இருக்கோம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வந்து தாவேக்காவுக்கு போகலான்னு இருக்கேன். தாவேக்காவுக்கு. என்ன காரணம்? தாவேக்கா புதுசாக ஒருத்தன் வரணும் ஒரு ஆர்வம். அவங்க வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். ஆமாம், புதுசாக தான் வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். இங்கே அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது? தாவேக்கா நல்லா இருக்குங்க. செயல்பாடு பண்ணுறாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. சரி, வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கு யாருக்கு? என்டிகே போடலான்ட்டு. என்டிகே. நாம் தமிழர் போடலான்னு. என்ன காரணம்? அது வந்து இப்போ அவர் இந்த பனையேறி பிரச்சனை இதை பற்றி கொஞ்சம் நல்லா எடுத்து பேசுகிறாரு. அவர் போடலான்னு ஒரு இது இருக்குது.
ஆமாம். ஸோ அதனால் என்டிகே போகலான்னு. ஆமாம். ஓகே. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கியாக இருக்குது. டிஎம்கே. டிஎம்கே என்ன காரணம் டிஎம்கே? நம்மளுக்கு டிஎம்கே வந்து அவர் நல்லா செய்கிறாரு. பெண்களுக்கு மகளிர் ஒரு திட்டம் நல்லா புதுமை பண்ண திட்டம் எல்லாம் ஸ்கீம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு நம்மளுக்கு டிஎம்கே ஓட்டு போடும். ஸோ அவங்க திட்டங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அவர் நம்ம ஓட்டு ஃபுல்லாக அவர் டிஎம்கே. சரி சரி. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கியாக இருக்குது. என்ன காரணம்? அவங்க செஞ்சுருக்க மாதிரி எத்தனை காலேஜ் அவர் அப்பெல்லாம் எவ்வளோ ஒரு நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி. அதை விட கலைஞர் ஸ்டாலின் நினைஞ்சிட்டாரு. எங்களுக்கு வந்து எப்பயுமே அண்ணா இருக்காங்க. சரி. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கியாக இருக்குது. உதயசூரியன் என்ன காரணம்? அவர் நல்லா செய்கிறாங்க. ஸோ அதனால் போடலான்றது. இந்த 5 வருஷம் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்குது. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கியாக இருக்குது. டிஎம்கே என்ன காரணம் டிஎம்கே? வேறு யாரும் சரியாக தெரியலை. சரியாக தெரில. இவங்க செயல்பாடு பிடிச்சிருக்கு. ஆமாம். வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கியாக இருக்கும். எடப்பாடியாக இருக்குது. எடப்பாடி என்ன காரணம்? சட்ட ஒழுங்கு இருக்கும், விலைவாசி கண்ட்ரோலில் இருக்கும், பொதுமக்கள் நிம்மதியாக போய் வரலாம் எங்கேனாலும். சரி. ஸோ அதனால் ஏடிஎம்கே போடலான்ருக்கீங்க. சரி. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கியாக இருக்குது. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கியாக இருக்குது. டிவிக்கு என்ன காரணம் டிவிக்கு? மாற்றத்துக்காக பண்ணலாம். சரி. டிவிகேக்கு என்ன காரணம் டிவிக்கு? ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி லஞ்சத்தை ஒழிக்கணும். ஆனால் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்களே தாவேக்கா பொறுத்த வரைக்கும். அனுபவம் வந்து நம்மளாக வர்றது. அனுபவம் நம்மளாக கற்றுக்கிறது அனுபவம். கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறீங்க? கரெக்டாக நல்லா பண்ணுவாங்க. சரி. எல்லோரும் என்ன பண்ணாங்க, அரசியலில் எல்லாமே அனுபவம் அதிகமாக இருக்க அனுபவம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி லஞ்சம் வாங்கணும்னு நிறைய நினைக்கிறாங்க. தான் செல்வாக்கை எப்படி கூட்டுறதுன்னு நினைக்கிறாங்க. அதில் மக்களுக்கு யாரும் நல்லா செய்யணும்னு சொல்லி யாரும் விரும்புகிறது கிடையாது. ஆனால் டிவிக்கில் இருந்து கரெக்டாக நல்லா செய்வாங்க. அது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே எப்படி இருக்குது கலர் நிலவரம்? எப்படி இருக்குது இங்கே கலர் நிலவரம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. சரியா கணிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. சரி. ஓகே, தேங்க்யூ. வர சட்டமன்ற தேர்தலும் வாக்கியாக இருக்குது. திமுக என்ன காரணம்? திமுக எப்பயும் போல நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. வேறு ஒரு காரணம் இல்லை. செயல்பாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. எந்த இது வேணாம். சரி சரி. இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்குது. இருந்தாலும் திமுக தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு நினைக்கிறீங்க. சரி. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கியாக இருக்குது. அது இந்தியா கூட்டணி. டிஎம்கே என்ன காரணம்? அவங்க நல்லா தான் ஆட்சி பண்ணுறாங்க. செயல்பாடு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி. ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கியாக இருக்குது. இந்த வருஷம் வந்து என்னோட ஓட்டு டிவிக்கு. என்ன காரணம் டிவிக்கு? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 2 கட்சிக்கு மாற்று கட்சியாக கடந்த 2021, 24 நாம் தமிழருக்கு போட்டேன். அது வந்து இப்போ வந்து அவரே விஜய் வரையும் விஜய் அவரு எதிர்பார்த்தாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி விஜய் இருக்கலையும் அவரை எதிர்க்கிறாரு. அதனால் நானும் மாற்றி போடுறேன். இப்போ விஜய்க்கு மாற்றி போடுறேன் இந்த வருஷம் டிவிக்கு. சரி.